அரக்கோணம் மக்களவை தொகுதி வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த சுதாகர் அவர்களே, கோபால் அவர்களே, தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியை சார்ந்த ராஜி அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய தேசிய லீக் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் விடுதலை கழகம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக், மதச்சார்பற்ற ஜனதாதளம், எம்ஜிஆர் கழகம், தமிழ் புலியன், கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம், சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, எழுச்சியோடு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் எண்ணரும் இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர், நீங்கள் அறிந்த வேட்பாளர், நீங்கள் புரிந்த வேட்பாளர், உங்களோடு என்றைக்கும் இருக்கக்கூடிய வேட்பாளர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். அவரை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக விளம்பரப்படுத்த வேண்டிய, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவரை அறிந்தவர்கள் நீங்கள், அதேபோல் உங்களை புரிந்தவர்கள் அவர்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கொல்லன் தெருவில ஊசி விற்ற கதை. அதேபோல் அவரை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இருந்தாலும் நான் அவருக்காக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் என்ற காரணத்தால் சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட, நினைவுபடுத்த விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த சடையப்ப வல்லல் என்னுடைய தம்பி ஜெகத் ரட்சகன் என்று நம்முடைய தலைவர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலியில உடன்பிறப்பே என்று தொடங்கி எழுதக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். 13ஆம் ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் என்றும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டி அகழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவிய 201க்கு மேற்பட்ட நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய நூல்கள் 6 பல்கலைக்கழகங்களில் பாடங்களாக வைக்கப்பட்டு அரசியல், ஆன்மீகம், விஞ்ஞானம், மருத்துவம், கல்வி என பல்துறை விற்பனராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய வேட்பாளர் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். இவர் ஆல்ரவுண்டர். இவருக்கு இணை யார் கவுண்டர் என்று கவிஞர் வாலி அவர்களால் மிகப்பெரிய பாராட்டை பெற்றவர் நம்முடைய ஜெகத் ரட்சகன் அவர்கள். அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்தாலும்
இல்லை என்று சொன்னாலும் என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய ஜெகத் ரட்சகன் அவர்கள். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த தொகுதியை மறக்காமல் அவர் உங்களோடு பழகி கொண்டிருக்கக்கூடியவர். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுகதுக்க நிகழ்ச்சிகளில் உரிமையோடு பங்கேற்கக்கூடியவர், உணர்வோடு உங்களோடு கலந்திருக்கக்கூடியவர். 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெங்களூர் நடைபாதை திட்டம் வந்தது. ஜெகத் ரட்சகன் அவர்கள் மத்திய அரசில் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய ஒப்புதலை பெற்று இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். அந்த காட்சிகளை நேரலில் பார்த்தோம்.